சரி, இப்போ என்ன முக்கியம் இல்லை, இந்த 26 தேர்தலில் என்னப்பா ஒரு 10 சீட்டு கொடுக்குறேன், இல்லை 20 சீட்டு கொடுக்குறேன் அப்படின்றாரு. எத்தனை சீட்டில் ஜெயிக்க போறீங்க? எவ்வளோ வாக்கு வாங்க போறீங்க? 10 சீட்லையும் 20 சீட்லையும் நின்றீங்கன்னா மறுபடியும் வந்து 2% 3% எவ்வளோதான்? அப்போ 29ல் 29 தான் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்களா? மறுபடியும் இது ஒரு முட்டாள்தனமான ஆர்குமெண்ட்டாக இருக்குது. ஏன் இப்பவே வந்து 29ல் மறுபடியும் யூபியில் ஜெயிக்க மாட்டோம், மகாராஷ்டிராவில் ஜெயிக்க மாட்டோம், இன்னும் சில இடங்கள்ல அடி வாங்குவோம், அதனால இந்த தமிழ்நாட்டில இருந்து ஒரு 10 சீட்டு 20 சீட்டு வந்தாதான் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு ஏதாவது சந்தேகமா பாஜகவுக்கு? 29 தான் முக்கியம் சொல்றதுக்கு எனக்கு என்ன காரணம் சொல்லுங்க? அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சே என்னமோ. இப்பவே 29ல் எங்கெங்கெல்லாம் அடி வாங்குவீங்க அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்களா? இந்த லட்சணத்துல தான் நாடு முழுக்க நீங்க கட்சி நடத்துறீங்களா? இல்லை, இதெல்லாம் தெரிகிற வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், தமிழிசை போன்றவர்களாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்கே நம்ம பார்த்துருப்போம். அவங்க எதை நோக்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை அந்த குறிப்பிட்ட எம்எல்ஏ இதை மட்டும் இருந்தால் போதும், இப்படியே அரசியல் பண்ணிட்டு திமுகவோட அப்படியே அரசியல் பண்ணிட்டு போயிடலாம். பாஜக நீங்கள் முதல்ல ஒன்று சொன்னீங்க, இதெல்லாம் தெரிந்த அப்படின்னு. அது தெரிஞ்சதான் அப்படின்னு பேசாதீங்க. அடுத்தது இந்த 26 முக்கியம் இல்லை, 29 முக்கியம் அப்படின்றது வந்து மத்தியில் இருக்க தலைவர்கள் சொல்லலை, இங்கே இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. அதனால தான் நானும் கேட்குறேன். புரியுதுங்களா? ஏன்னா இவங்களுக்கு வந்து ரைட்டு, இப்படி ஏதாவது கூட்டணின்னா ஐயா கருணையில் ஒரு எம்பி ஆகலாம், ஒரு மந்திரி ஆகலாம், ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆகலாம், இப்படியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கட்சி எங்கே வளர்றது?